இவர்தான் நீங்க கொள்ளையடிக்கிற பொருள்களை வாங்குற வியாபாரியா? இதுதான் நண்பனுக்கு அழகா? யாருடா நண்பன்? நெருங்கிய நண்பன்னு நீதான சொன்ன? அப்ப சொன்ன. இப்போ எதிரி. ஏன்? எனக்கு கீழே இருக்கிறவன் என்னை விட கெட்டிக்காரனா இருக்க கூடாது. அப்படி இருந்தா எந்த நேரம் காரவாரி விடுவானோ, என்னைக்கு கழுத்துல கத்தி கொண்டு வருவானோ, எந்த நிமிஷம் என் நாக்காரியில உட்கார்ந்துருவானோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும். ஆமா, நீ எங்க எல்லாரையும் விட பெரிய கெட்டிக்காரன் நிரூபிச்சுட்ட. உன்னை உயிரோட விட்டு வைக்கிறது எங்களுக்கு தான் ஆபத்து. கரெக்ட் கரெக்ட். பாம்புக்கு கூட பால் ஊத்தி வளர்க்கலாம், ஆனா தன்னை விட புத்திசாலிய பக்கத்துல நெருங்கி விடக்கூடாது. இந்த தத்துவப்படி நீ செத்தே ஆகணும். அசையாதீங்க. தொழில நேர் வழியிலையும் செய்யலாம், குறுக்கு வழியிலையும் செய்யலாம். ஆனா எதுலயும் நாணயம் வேணும். சொன்னபடி செஞ்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயோட கதை முடிஞ்சிருக்கும். இப்போ உங்களை எல்லாம் நான் தீர்த்து கட்ட போறேன். பணம் வைரம் ரெண்டுமே எனக்கு தான். கீழே போடு.
கொள்ள கூட்டத்தை பிடிச்சு கொடுத்தது மட்டுமில்ல, இப்ப என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. இதை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல மிஸ்டர் ராஜு. இவர் ராஜு இல்ல, அவர் தம்பி பாபு. ஆமா சார். இல்ல விஜயா, நான் ராஜு தான். என்ன அப்படின்னா இறந்துட்டாருன்னு சொன்னது? அது என் தம்பி பாபு. அப்போ கோவணத்துல நாங்க கொன்னது உங்க தம்பியா? ஆமா, உருவத்துல என் மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனங்கிறதுக்காக வேறொரு போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான். ராஜு ஹியர். ஹாய், நான் தான் பாபு பேசுறேன்னா. பாபு, எப்படா வந்த? இப்பதான் வந்திருக்கேன். அண்ணிய பார்த்துட்டு போன நீ எழுதி இருந்ததுனால கஷ்டப்பட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து வந்திருக்கேன். நீங்க வந்தேன்னா அண்ணிய பார்த்துட்டு நான் உடனே ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏய், மேல அதிகாரி எனக்கு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரு. சரி, நீ எப்பதான் வரப்போற? டெஃபினட்டா 3 or 4 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். எனக்கா வெயிட் பண்ணு. ப்ளீஸ் மேக் இட் குவிக். ஓகே ஓகே. பாபு, பாபு, பிளடி ஃபெலோ. எங்கடா போயிட்ட? அன்புள்ள அண்ணாவுக்கு கள்ளக்கடத்த லாரி ஒன்று கோவளத்திலிருந்து புறப்பட போகிறது. 1 மணி நேரத்திற்குள் வந்தால் கையும் களவுமாக பிடித்து விடலாம் என்ற தகவல் வந்தது. உனக்காக காத்திருந்தால் அவர்களை பிடிக்க முடியாது. ட்ரைனிங் பீரியட்லேயே இப்படி ஒரு கேஸை கண்டுபிடித்தால் உன் தம்பிக்கு பெருமை இல்லையா? அதனால் உன் அனுமதி இல்லாமல் நான் புறப்படுகிறேன், மன்னிக்கவும். உன் அன்பு தம்பி பாபு. கோவள ரோடுக்கு ஓடினேன். ஆனா அங்க என் தம்பியினுடைய பிணத்தை தான் பார்த்தேன். எந்த கைகளால் அவனை வாழ்க்கணும்னு நினைச்சனோ அதே கைகளால அவருக்கு நான் கொள்ளிதான் வச்சேன். அது சரிங்க, நீங்க ஏன் பேரை மாத்திக்கிட்டு ஹோட்டல்ல தங்குனீங்க? அந்த ஹோட்டலுக்கு இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். என் பேரை பாபுன்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் பாபுன்னு அவங்க நம்ப வச்சாதான் அவங்களும் பயம் இல்லாம நடமாடுவாங்க சுலபமா. அதுக்காக எங்கிட்டயே போய் சொன்னீங்க? உங்க அக்கா வீட்டுல என்ன பார்த்ததும் நான் சாகிறேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன கொல்றதுக்காக பல பெண்கள் அனுப்பி வச்சாங்க. அதே சூழ்நிலை தான் நீங்க என்ன பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தேன். அப்படின்னா விஜயாவை இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் நினைச்சீங்களா? ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சேன். இப்ப தெரிஞ்சு போச்சுல. ஆமா, போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டத்தை பிடிச்சதும் விஜயா கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் தான் நான் பாபுவாய் நினைச்சேன். போய் இவன் ஒரு பெரிய கேடி. பேர் கந்த சேடி ராஜுவை கொன்னது இவன், எரிச்சதுன்னா நீ எரிச்சது ராஜு இல்ல, சவக்கரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அனாத பிணம். அதுக்கு எப்படி சேடி ராஜுடைய உருவம் வரும்? ஆஹா, அருமையான கேள்வி. இன்ஸ்பெக்டர், இந்த இடத்துலதான் நீங்க கவனிக்கணும். ஒரே உருவத்துல 3 பேரு, ராஜு, பாபு, கந்தன். சங்கு ஒருத்தனை கொன்னா, இன்னொருத்தனை எரிச்சா, மிச்ச இருக்கிறவன் ஒருத்த. அவன் தான் இவன் தான் கந்த. இல்ல கந்தனா நடி. அப்படின்னா அனாத பிணத்துக்கு என்ன மாதிரியே மாஸ்க் போட்ட நீங்க நம்பிட்ட. கரெக்ட் இன்ஸ்பெக்டர். என்ன இருந்தாலும் இவன் ஒரு கொள்ளக்காரன். பம்பாய் சேர்த்துக்கிட்ட வைரத்தை திருடுறவன். இவனையும் கைது செய்யுங்க. பாம்பே சேட், வைரம், சேனாபாரா செட்டியார், சீலா ஹோட்டல் கொள்ள, இதெல்லாம் உங்களை பிடிக்க என்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடகமா? ஆமா, உங்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பல்தேவ் என்ன கொல்ல வந்தான், நான் அவனை கொன்னுட்டேன். அவன்கிட்ட இருந்த லெட்டர்ல இருந்து தங்கு வெறும் ஏஜென்ட் தான், கங்குனா உண்மையான தலைவன்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நானே பல்தேவா மாறினேன், உன்னை சந்திச்சேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன சந்திச்ச உடனே ஏன் கைது செய்யல? தலைவன் வரட்டுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். தந்தி வந்தது. வர வேண்டாம், தந்தி கொடுக்கறதா உங்ககிட்ட சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்துட்டு இங்க வந்த உன்னையும் பார்த்தேன். அருமையான கற்பனை. இன்ஸ்பெக்டர், பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை திருதிரு விழிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை விழிக்க வைக்கிறான். நம்பாதீங்க. இவரை என்கிட்ட விடுகிறான், மடக்கிறேன். அங்க சந்திச்ச தலைவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னியே, எங்க 2 பேரையும் ஒன்னா சந்திச்சு ஏன் கைது செய்யல? இன்ஸ்பெக்டர், அது மட்டுமல்ல, எங்க ஆட்களோட போய் வைரத்தை கொள்ளையடிச்சவரே வந்தான். வைரத்தை பத்தின வதந்திய பரப்பினதே நான் தான். உன்னை இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். வைரத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டேன், நீங்க இருக்குன்னு சொன்னி நினைவு இருக்கா? அந்த ஆளையும் சேர்த்து பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் வைரத்தை திருடுற மாதிரி நாடகம் ஆடினேன். பின்னாலேயே போலீஸையும் வர சொன்னேன். இங்க வந்த இந்த கூட்டத்தையே நான் நினைச்ச மாதிரி வளைச்சு பிடிச்சேன். என் கடமையை முடிச்சு. இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜு, நீ உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான். உன் அக்காவை கொண்டவனை பிடிக்கணுங்கிற உங்களுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு. என் கடமையும் முடிஞ்சிடுச்சு. நான் வரேன். இல்லைங்க சார், ஊருக்கெல்லாம் பெருசா உபதேசம் பண்றீங்க, விஜயா மாத்திரம் ஏன் சார் துரோகம் பண்றீங்க? தெரியல சார். பின்ன அக்காவியா இருந்துச்சு, அனாத புள்ளியா நிக்குது. அதுக்கு ஒரு ஆதரவானா உங்களை தான் சார் நம்பி இருக்குது. என்ன சொல்ற நீ? சார்,
சிவகாமியனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ கையை பிடிச்ச வேகத்திலே எனக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுங்க. ஆம்பளை பிள்ளை வேண்டாம், பொம்பளை பிள்ளையா பார்த்து பெத்து கொடுங்க. ஏன்னா எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு டான்ஸ் தான். தக்க தக்கிட்டு தக்க தக்கிட்டு தக்க தக்க